அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தெருவில் கிடைத்த வாழ்க்கை, திசை தெரியாமல் நின்ற கணவன். அத்தியாயம் 1. இதோ பாரு, என்னோட பொறுமையை சோதிக்காத. உனக்கும் எனக்கும் எந்த பொருத்தமும் கிடையாது. உன்னை எந்த காலத்திலும் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஒரு நாளும் நீ என் மனைவியாகவும் முடியாது. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், கல்யாண மண்டபத்துல நீ என்ன செய்யணும்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்றான் ரஞ்சித். ஏன் ஞாபகம் இல்லாமல்? அவளுக்கு நன்றாகவே நினைவு இருக்கிறது. மறக்க முடியுமா அவன் சொன்னதை? மணமேடைக்கு வந்ததும் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடு, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தரேன்னு திரும்ப திரும்ப சொன்னாரே, அது எப்படி மறக்கும் என்று நினைத்தது மாலதியின் மனம். அவள் மௌனமாக இருக்கவும் அவனே தொடர்ந்தான். ஆனா நீ கொஞ்சம் கூட காதுல வாங்காம வந்து உட்கார்ந்து இவனால என்ன பண்ண முடியும்னு தாலி கட்டிக்கிட்ட. உண்மைதான், நீ நினைச்சது சரிதான். என்னால அப்ப எதுவும் செய்ய முடியல. ஏன்னா என் அம்மாவின் கண்டிஷன் அப்படி. நான் எவ்வளவோ கெஞ்சினேன் என் அம்மா கிட்ட. ஆனா அவங்க, என் மேல உயிரா இருந்த என் தம்பி மக யாரும் இல்லாம நிக்கிறா பாவம். அவனை நான் என் புள்ள மாதிரி பாத்துக்கிட்டேன். அவனோட ஒத்த புள்ளைய நாம தான் அரவணைக்கணும்னு உன்னை என் தலையில கட்டிட்டாங்க. நான் என்ன சொல்லியும் என்னோட பட்டிக்காட்டு அம்மா தான் புரிஞ்சுக்கல. நீ டிகிரி படிச்சிருக்கல்ல, உனக்கு அறிவு வேண்டாம்? கல்யாணம்னு ஒன்னு ஆயிட்டா எப்படியே இவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம்ங்கிற திமிரு உனக்கு. நல்ல வேலை பார்க்கறான், நல்லா சம்பாதிக்கிறான். இவனை கட்டிக்கிட்டா காலத்துக்கும் ராணி மாதிரி வாழலாம்னு முடிவு பண்ணிட்ட. அதுதான் நான் அவ்வளவு சொல்லியும் கல்யாண மண்டபத்துல எழுந்து போகாம என் உயிரை எடுக்கணும்னு துணிச்சலா தாலி கட்டிக்கிட்ட. இந்த ஒரு வருஷம் இல்ல, இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் என் மேல படுற காத்து கூட உன் மேல படாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட போறியா இல்லையா? ரஞ்சித் எரிந்து விழ கண்ணீருடன் அவனை பரிதாபமாக பார்த்தாள் மாலதி. மாமா, உங்க உணர்வுகளும் எனக்கு புரியுது என்று மாலதி ஆரம்பிக்க, சீ நிறுத்து, மாமா லோமான்னுகிட்டு கேட்கவே அசிங்கமா இருக்கு. நீ என்ன புரிஞ்சிக்கவும் வேண்டாம், உனக்கு அந்த கஷ்டமும் வேண்டாம். நீ எனக்கு செய்ய வேண்டிய பெரிய உபகாரம் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு நான் கொடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு போறதுதான். நீ எதிர்பார்க்காத அளவு பெரிய தொகையா தர்றேன். ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் இந்த ப்ராப்பர்ட்டிய அம்மா என் பேருக்கு எழுதி வச்சாங்க. அம்மா போட்ட அந்த கண்டிஷனால தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணவும் ஒத்துக்க வேண்டியதாச்சு. ஏற்கனவே 1 வருஷமா என் டார்லிங் ரூபாவை பிரிஞ்சு இருக்கேன். அவளும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் அவளை காக்க வைக்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்ல. நீயா என்ன பிடிக்கலன்னு சொன்னதும் எப்படியும் கல்யாணத்தை அம்மா நிறுத்த மாட்டாங்க. அந்த நேரத்துல ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நானும் அவளும் எவ்வளவோ ஆசையா இருந்தோம். எங்க ஆசையில மண்ணள்ளி போட்டது நீதான். அன்னைக்கு அவ கண்கள்ல கண்ணீரோட மண்டபத்தை விட்டு போனதை பார்த்தப்போ என் உயிரே போயிடுச்சு. உன்னை ஒரு நாளும் என்னால மன்னிக்கவே முடியாது. இதுக்கு மேலேயும் என் உயிரை எடுக்காம இந்த பேப்பர்ல கையெழுத்த போட்டு கொடு. கொஞ்ச நாள்ல குடும்ப நல கோர்ட்ல இருந்து கூப்பிடுவாங்க. பிரியறதுக்கு சம்மதமானு கேட்டா ஆமான்னு மட்டும் சொல்லு, அது போதும். டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆனதும் அடுத்த நிமிஷமே செட்டில்மெண்ட் தொகையை உன் கையில கொடுத்துடுறேன். வாங்கிக்கிட்டு நீ உன் பெரியப்பா வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல இங்கேயே ஏதோ ஒரு வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி தொலைச்சாலும் சரி. ஆனா என்ன மட்டும் விட்டுடு தாயே, உனக்கு புண்ணியமா போகும். ஆரம்பத்தில் விரைப்பாக பேசிக்கொண்டிருந்த ரஞ்சித் வர வர கெஞ்ச ஆரம்பித்தான். இது நேற்று இன்று ஆரம்பித்த பிரச்சனை அல்ல. சரியாக 1 வருடம் முடிந்து விட்டது. அவளுடைய அத்தை, அதுதான் ரஞ்சித்தின் அம்மா, 2 மாதம் முன்பு இறந்து போனார். அதுவரை அமைதியாக இருந்த ரஞ்சித் கடந்த 2 மாதங்களாக அவளை விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போடச் சொல்லி மிரட்டி உருட்டி வருகிறான். இனி நமக்காக பேசுவதற்கும் கேட்பதற்கும் அத்தையும் இல்லை. இத்தனை நாளாக அத்தை சங்கரி இருந்ததால் அவளுக்கு தான் ஒரு அனாதை என்ற நினைவு இல்லாமல் இருந்தது. தாலி கட்டி நெற்றியில் பொட்டு வைத்த போது அவளை அவன் தொட்டதோடு சரி. அதன் பிறகு இன்று வரை தெரியாமல் கூட ரஞ்சித் மாலதியின் மீது மோதியது கிடையாது. அவளும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. இத்தனை நாள் பெரியப்பா வீட்டில் இருந்ததற்கு இப்போது அத்தை வீட்டில் அடைக்கலமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டாள். மாலதியும் கல்யாணமாகிவிட்டது, எப்படியும் சரியாகி விடுவான் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாள்.
ஆனால் ரஞ்சித் அவன் பிடியில் மிகவும் உறுதியாக நிற்கிறான். மாலதியும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். தனக்கும் ஏற்கனவே யாருமில்லை. எப்படியும் எத்தனை காலம் காத்திருந்தாலும் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வதில்லை என்ற உறுதியோடு இருக்கிறார் இவர். தன் பிடிவாதத்தால் இவரும் அனாதையாக நின்றுவிட வேண்டாம் என்று முடிவெடுத்தாள். சரி, அவர் கேட்பது போல விவாகரத்தை கொடுத்துவிட்டால் அட்லீஸ்ட் அவர் விரும்பும் பெண்ணோடு குடும்பம், குழந்தைகள் என்று நன்றாக இருக்கட்டும். கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு கைகள் நடுங்க அந்த பேப்பரில் கையெழுத்தை போட்டாள் மாலதி. ரஞ்சித்தின் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்தது. அதுவரை குரலில் இருந்த கடுமை மாறி சற்று இறங்கி பேசினான். மாலதி, நீ வேணும்னா கோர்ட்ல ஹியரிங் வர்ற வரைக்கும் இந்த வீட்லயே இருந்துக்கோ. ஹியரிங் முடிஞ்ச உடனே அப்படியே இடம் பார்த்துக்கிட்டு போயிடு. உனக்கான செட்டில்மெண்ட் தொகையை நான் உடனடியா கொடுத்துடுறேன் என்றான் சற்று இலகுவான குரலில். நான் தான் இவருக்கு சுமையாக இருந்திருக்கிறேன். கல்யாணமாகி வந்ததிலிருந்து ஒரு நாளும் இவருடைய குரலில் இவ்வளவு உற்சாகமோ மகிழ்ச்சியோ இருந்ததில்லை. பொங்கி வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு அறைக்குள் வந்துவிட்டாள். வெளியில் கதவு சாத்தப்படும் சத்தமும் அதைத் தொடர்ந்து வண்டி புறப்படும் சத்தமும் கேட்டது. எங்கோ வெளியில் கிளம்புகிறார் போல. மீண்டும் தனிமை. அப்படியே சுவர் ஓரமாக சரிந்து உட்கார்ந்த மாலதியின் கண்களில் இதுவரை அடக்கி வைக்கப்பட்டிருந்த கண்ணீர் வெள்ளமாய் பெருக்கெடுத்தது. கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்தவளின் பார்வை ஜன்னலை தாண்டி வெளியே சென்றது. ஜன்னல் வழியே தெரிந்த சூனியத்தை போலதான் தன் வாழ்வும். இனி இந்த உலகில் எனக்காக யார் இருக்கிறார்கள்? அம்மா, அப்பா, தயவு செய்து என்னையும் அழைத்து கொள்ளுங்கள். எனக்குத்தான் வாழ்வதற்கு எந்த காரணமும் இல்லையே இந்த உலகில். அவராவது நல்லபடியாக இருக்கட்டும். ஏற்கனவே 14 வயதிலிருந்தே அடிமை வாழ்க்கைதான். அப்பாவின் வழி சொத்து கொஞ்சம் இருந்ததால் ஒரு டிகிரி படிக்க வைத்து விட்டார்கள் பெரியப்பா வீட்டில். அப்பப்பா, பெரியம்மா படுத்தி வைத்த பாட்டை நினைத்த போது இப்போதும் நடுங்க ஆரம்பித்தது மாலதியின் உடம்பு. மாலதியின் பெரியப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். பெரியவன் சந்துரு மாலதியை விட 8 வயது பெரியவன். அடுத்தது ராகினி, இவளை விட 4 வயது பெரியவள். பெரியப்பா கொஞ்சம் படித்திருந்தார். அதனால் ஒரு அரிசி மில்லில் கணக்கு பிள்ளையாக இருந்தார். விவசாயத்துடன் அவருக்கு மாத சம்பளமும் வந்தது. பெரியம்மாவும் கொஞ்சம் வசதியான இடத்திலிருந்து வந்தவர்தான். அதனால் ஆரம்பத்திலிருந்தே பெரியப்பா வீடு ஓரளவுக்கு வசதியாகவே இருந்தது. மாலதியின் அப்பா சண்முகம் தன் உறவுக்கார பெண் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். கட்டின புடவையோடு வந்துவிட்டாள் என்று சொல்வார்களே, அப்படி வந்தவள்தான் வள்ளி. சண்முகம் ஆரம்பத்திலிருந்தே தோட்டம், காடு என்று இருந்ததால் பள்ளிக்கு போகவே இல்லை. அண்ணன் பங்கு நிலத்தையும் அவரே பார்த்து கொள்ள வருடத்திற்கு இவ்வளவு என்று ஒரு சிறிய தொகையை கொடுத்து விடுவார் சண்முகத்தின் அண்ணன். 4 மாடுகள், பெரும்பாலான நேரம் தோட்ட வேலை என்று இருந்ததால் தோட்டத்தில் இருந்த குடிசையிலேயே சண்முகமும் அவர் மனைவி வள்ளியும் தங்கியிருந்தனர். பங்கு பிரித்த போது ஊருக்குள் இருந்த வீட்டை உனக்குதான் ஆண் பிள்ளை இல்லையே என்று சண்முகத்தின் அண்ணன் வீட்டை தன் பெயருக்கு எழுதி கொண்டார். சண்முகம் வள்ளி தம்பதியரின் ஒரே மகள்தான் மாலதி. படிப்பில் படு சுட்டி. உள்ளூர் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். அவளுடைய அம்மா, அப்பா இருவருக்கும் மகள் மேல் கொள்ளை பாசம். பள்ளிக்கூடம் பக்கம் போகும்போதெல்லாம் அங்கு ஆசிரியர்கள் தங்களின் மகளை பற்றி பெருமையாக சொல்வதை கேட்டு பூரித்து போவார்கள் இருவரும். தாங்கள் தான் படிக்கவில்லை, தங்கள் மகள் இவ்வளவு அருமையாக படிக்கிறாள் என்று வெகு பெருமை அவர்களுக்கு. மாலதிக்கு குடிசை வீட்டில் இருக்கிறோம், தோட்டத்தில் குடியிருக்கிறோம் என்பதை பற்றி எல்லாம் எந்த வருத்தமும் இருந்ததில்லை. பள்ளி செல்வது, வீடு வந்ததும் மாடு, கன்றுகள், மரம், செடி கொடிகள் என்ற அவைகளோடு அவள் பொழுது சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. வருடத்தில் 1 முறை அல்லது 2 முறை பக்கத்து நகரத்தில் இருக்கும் பெரியப்பா வீட்டுக்கு வருவார்கள். திரும்பி போகும்போது பெரியப்பா பை நிறைய வாங்கி கொடுக்கும் தீனிக்காகவே மாலதியும் அடம் பிடித்து அங்கு போவாள். உள்ளூரில் 8வது வரை மட்டுமே இருந்தது. மாலதி 8வது முடித்ததும் 9ஆம் வகுப்பிற்கு அவர்கள் பெரியப்பா இருக்கும் நகரத்தில் சேர்த்து விட்டனர் அவளுடைய அம்மாவும் அப்பாவும். இப்போது அவள் சேர்ந்திருக்கும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை இருக்கிறது. முதல் நாள் அவளை அவளுடைய அம்மா அப்பா இருவரும் சேர்ந்த பள்ளியில் கொண்டு வந்து விட்டனர். பஸ்ஸில் வரும்போது மகளிடம் பேசிக்கொண்டே வந்தார் சண்முகம். இதோ பாரு கண்ணு மாலதி,
இப்ப நீ போற ஸ்கூல்ல 12வது முடிச்சுட்டு அடுத்து அப்படியே காலேஜில் சேர்ந்துடணும். காலேஜில் சேர்ந்து நல்லா படிச்சு ஒரு டிகிரி வாங்கி நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம்தான் உனக்கு கல்யாணம். நீ டிகிரி வாங்குறத பார்க்கணுங்கிறது தான் எங்க 2 பேரோட பெரிய ஆசை. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெருமை என்று கண்களில் நீர் துளிர்க்க சொல்லிக் கொண்டிருந்தார். முத புள்ள பெரிய ஸ்கூலுக்கு போகுது, எதுக்கு கண்ணுல கண்ணீரு? சும்மா இருங்க, அதெல்லாம் அவ நல்லா படிப்பா. அவ கருப்பு கவுனு போட்டுக்கிட்டு போட்டோ எடுக்கிறப்ப நாம 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா நிப்போம். அப்புறம் பாருங்க, அந்த போட்டோவை பெருசா ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்ல மாட்டணும். வள்ளி சொன்னார். ஏன் புள்ள, அந்த வீட்ல எந்த செவுத்துல ஆணி அடிப்ப? விட்டத்துல இருந்து கயிறை தான் கட்டி தொங்க விடணும். சண்முகம் சொல்ல அந்த 3 பேர் சீட்டில் உட்கார்ந்திருந்த மாலத்தியும் வள்ளியும் குலுங்கி குலுங்கி சிரித்தனர். ஆனால் அப்போது அவர்கள் யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை அதுதான் அவர்கள் சிரித்த கடைசி சிரிப்பு என்பது. 9 மணிக்கெல்லாம் மாலதியை பள்ளியில் விட்டதும் சண்முகமும் வள்ளியும் நேராக அவர்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். அங்கிருந்து 11 மணி பஸ்ஸில் ஊருக்கு கிளம்பி விட்டார்கள். வெறும் அரை மணி நேர பயணம்தான். நெல் வயலுக்கு மடையை திருப்பிக் கொண்டிருந்த சண்முகம் வள்ளியை மோட்டார் போட்டு விடச் சொன்னார். மோட்டார் சுவிட்சை வள்ளி அழுத்தி பார்க்க மோட்டார் ஓடவில்லை. ஃபியூஸ் கேரியரை பிடுங்கி பார்க்க பயங்கரமாக ஷாக் அடித்தது வள்ளிக்கு. அவளுடைய அலறல் சத்தம் கேட்டு அவளை காப்பாற்ற வந்த சண்முகமும் அங்கே அருந்து கிடந்த ஒயரை மிதித்துவிட தூக்கி வீசப்பட்டு அங்கு கிடந்த கல் குவியலின் மேல் விழுந்தார். பக்கத்து தோட்டத்தில் இருந்தவர்கள் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்க்க கணவன் மனைவி இருவரும் ஆளுக்கு ஒரு திசையாய் கடைசி மூச்சுக்காக போராடி கொண்டிருந்தனர். அவர்கள் சத்தம் கேட்டு மற்றவர்களை கூப்பிட்டு கூட்டம் சேர்ந்தபோது 2 பேருடைய மூச்சுக்காற்றும் காற்றோடு கலந்து இருந்தது. மதிய சாப்பாட்டுக்காக அம்மா ஆசையாக கட்டி கொடுத்த புளி சாதத்தையும் உருளைக்கிழங்கு வறுவல் இருந்த டப்பாவையும் எடுத்துக்கொண்டு மாலதி சாப்பிட கிளம்பவும் அவளுடைய பெரியப்பா உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அவரை பார்த்த மாலதி, பெரியப்பா, அக்காவை பார்க்க வந்தீங்களா? நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா என்று கேட்க அவர் இறுகிய முகத்துடன், இல்ல, உன்னை கூட்டிட்டு போக வந்தேன் என்றார். சாயந்தரம்தான் ஸ்கூல் விடுவாங்க பெரியப்பா. மாலதி சொன்னதை காதில் வாங்காமல் நேராக ஹெட்மாஸ்டர் அறைக்குள் போனார் பெரியப்பா. அவர் பின்னாலேயே சென்ற மாலதி ஹெட்மாஸ்டர் அறைக்கு வெளியில் நின்றுவிட சில நிமிடங்களுக்கு பிறகு ஹெட்மாஸ்டர் அவளை பார்த்த பார்வையில் பரிதாபம் தெரிந்தது. பையை எடுத்துக்கிட்டு வா, போகலாம். உன்னை உங்க அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. பெரியப்பா சொல்லிக் கொண்டிருக்க அதற்குள் அவருடைய மகள் ராகினியும் பையுடன் வந்து சேர்ந்தாள். ஒன்றும் புரியாமல் மாலதி அவர்களுடன் நடக்க வெளியே கார் காத்திருந்தது. என்ன விஷயம், எங்கே போகிறார்கள், அதுவும் காரில்? ராகினி காரில் ஏற இவளும் எதுவும் கேட்காமல் ஏறிக்கொண்டாள். காரின் உள்ளே பெரியம்மா, சந்துரு என எல்லோருமே இருந்தார்கள். ஊரில் எதுவும் திருவிழா கூட இல்லையே, எதற்காக எல்லோருமாக புறப்பட்டு இருக்கிறார்கள்? அவளிடம் ரொம்பவும் கலகலப்பாக பேச மாட்டார்கள்தான், ஆனாலும் இவ்வளவு இறுக்கமாகவும் இருக்க மாட்டார்களே. மாலதி யோசித்து கொண்டிருக்க கார் தோட்டத்துக்கு வந்து நின்றது. அங்கு ஒரு கூட்டமே நின்று கொண்டிருந்தது. எதுக்காக நம்ம தோட்டத்துல இவ்வளவு கூட்டம்? அம்மா அப்பா எங்கே? கண்களால் தேடிக்கொண்டே அந்த கூட்டத்தை நோக்கி போனாள் மாலதி. மாலதியை பார்த்ததும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர் ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டு அழ அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எங்கே அம்மா அப்பா? எதற்காக இவர்கள் என்னை கட்டிக்கொண்டு அழுகிறார்கள்? அவர்களிடமிருந்து விடுபட்டு அந்த கூட்டத்தின் உள்ளே செல்ல அங்கே அம்மா அப்பா இருவரின் கருத்த உடல் மேலும் கருகி இருக்க படுக்க வைக்கப்பட்டிருந்தனர். அம்மா அப்பா, என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? அவர்கள் அருகில் உட்கார்ந்து இவள் எழுப்ப அங்கு கூடியிருந்த கூட்டம் மொத்தமும் கண்ணீர் விட்டு கதறி அழுதது. அவர்கள் இருவரும் ஷாக் அடித்து இறந்து போய்விட்டார்கள் என்பது அவளுக்கு புரிந்த போது அவள் முழுவதுமாக மயக்கமடைந்து இருந்தாள். அவள் கண் விழித்து பார்த்தபோது பெரியம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்து இருந்தாள். அவள் அழவும் இல்லை, பேசவும் இல்லை. அப்படியே பிரம்மை பிடித்து உட்கார்ந்திருக்க அவள் கண்முன்னே எல்லா காரியங்களும் நடந்து முடிந்தது. 3ஆம் நாள் காலையில் அவர்கள் இருந்த குடிசை வீட்டின் சாவியை வீராசாமி என்பவரிடம் கொடுத்தார் பெரியப்பா. அண்ணே, ஒரு 30 நாளைக்கு வீட்டில் தினமும் விளக்கேற்றி வச்சிருங்க. தினமும் நெல்லுக்கும் மற்ற பயிருக்கும் தண்ணி பாய்ச்சிருங்க. எனக்கு மில்லில் வேலை இருக்கு, அடிக்கடி வர முடியாது.
16ஆம் நாள் காரியத்துக்கு எல்லாரும் வர்றோம். காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு யோசிக்கலாம். சொன்ன பெரியப்பா சட்டை பையில் இருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து வீராசாமியிடம் கொடுத்தார். அதன் பிறகு இவளுடைய துணிமணிகளை பெரியம்மா எடுத்துக்கொள்ள இவளுடைய பள்ளிக்கூட பையை பெரியப்பா எடுத்துக்கொண்டார். ராகினி இவள் கையை பிடிக்க தன் அம்மா அப்பா இல்லாத அந்த குடிசை வீட்டை மட்டும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அவர்களுடன் வந்துவிட்டாள் மாலதி. அதன் பிறகு 16ஆம் நாள் காரியத்துக்கு முதல் நாளே அங்கு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தனர். மாலை பெரியப்பா குடும்பம் கிளம்ப இவர்களுடைய குடிசை வீட்டில் வீராசாமியும் அவர் மனைவியும் தங்கிக் கொண்டு தோட்டத்தை பார்த்து கொள்வது என்று முடிவாகியது. பசுந்தளிராக இருந்த மாலதி பட்ட மரமாகி போனாள். அவள் வாயிலிருந்து பேச்சே வருவதில்லை. யாராவது ஏதாவது கேட்டால் பதில் மட்டும் சொல்வாள். பெரியப்பா வீட்டிலிருந்து ராகினியுடன் பள்ளிக்கு சென்றாள். கொஞ்சம் கொஞ்சமாக பெரியம்மா எல்லா வேலைகளிலிருந்தும் விலகி கொள்ள பள்ளிக்கூடம் செல்வதோடு வீட்டு வேலை மொத்தமும் மாலதியின் தலையில் வந்து விழுந்தது. பெரியப்பா எதையும் கண்டுகொள்ள மாட்டார். அது பெரியம்மாவுக்கு இன்னும் வசதியாக போனது. எப்போதும் கால் வலி இடுப்பு வலி என்று ஒரு இடத்தை பிடித்து உட்கார்ந்து கொள்வாள். அதிகபட்சமாக பெரியம்மா செய்வது காய்கறி நறுக்கி தரும் வேலை மட்டும்தான். மற்றபடி வீட்டில் 5 பேருக்கும் 3 நேரம் சமைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது எல்லாம் மாலதிதான். ராகினியிடம் ஏதாவது உதவி கேட்கலாமா என்று அவ்வப்போது தோன்றினாலும் அவளுக்கு பயமாக இருக்கும். ராகினி எப்போது எப்படி பேசுவாள் என்று சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் நன்றாக பேசுவாள், ஒரு சில நேரம் எரிந்து விழுவாள். அதனால் அவளாக பேசினாள் ஒழிய ஒரு நாளும் ராகினியிடம் தானாக போய் பேச மாட்டாள் மாலதி. கடைசியாக அம்மாவும் அப்பாவும் பேசியது மட்டுமே அவள் நினைவில் நின்றது. எப்பாடு பட்டாவது அம்மா அப்பா விரும்பியபடி டிகிரி முடித்துவிட வேண்டும் என்பதில் அவள் குறியாக இருந்தாள். தன்னுடைய கஷ்டத்தை பற்றி பெரியப்பா பெரியம்மாவிடம் மூச்சு விடமாட்டாள் மாலதி. வீட்டில் வேலை செய்ய முடியவில்லை, படிக்க நேரம் கிடைக்கவில்லை என்று ஏதாவது சொல்ல போய் படித்தவரை போதும் வீட்டு வேலையை பார் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் அவளுக்கு. மாலதியின் ஒரே ஆறுதல் அவளுடைய அத்தை சங்கரிதான். அவர் சண்முகத்தின் மேல் உயிராக இருந்தார். அதே போல வள்ளியும் சண்முகமும் அவள் மேல் மிகுந்த பாசத்தோடு இருந்தார்கள். சங்கரியின் கணவர் அவர்களுக்கு திருமணமான சில வருடங்களில் இறந்துவிட சண்முகம் தம்பியாக இல்லாமல் ஒரு தந்தையை போல இருந்து சங்கரிக்கு தேவையானதை எல்லாம் செய்தார். சங்கரி திருமணமாகி போன இடத்தில் தாராளமாக சொத்து இருந்தது. அவள் கணவன் குடும்பமும் அதை பிரித்து கொடுக்க தயாராக இருந்தார்கள். சங்கரிக்கும் அதை விற்று தங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம்தான். ஆனால் அவருடைய தம்பி சண்முகம் அதற்கு அடியோடு ஒத்துக்கொள்ளவில்லை. அக்கா, சொத்தை பிரிச்சு வாங்கறதெல்லாம் சரி, அது உன் பேர்லயோ இல்ல மாப்பிள்ளை பேர்லயோ இருக்கட்டும். அதை விக்கிற தப்ப ஒரு நாளும் பண்ணிடாத. சொத்தை வித்துட்டா வாங்க முடியாது. உனக்கு என்ன, குடும்ப செலவுக்கு நான் பணம் கொண்டு வரேன். எனக்கு என்ன பெரிய செலவா இருக்கு? தோட்டத்துல இருக்கேன், ஒத்த புள்ளைய வச்சிருக்கேன். சண்முகம் சொன்னது போலவே குடும்பத்தின் தேவைகளை சுருக்கி கொண்டு அக்காவின் குடும்ப செலவிற்கும் அக்கா மகன் படிப்பிற்கும் எந்த தடையும் இல்லாமல் பணம் கொடுத்து கொண்டிருந்தார். அக்கா எப்படியோ போகட்டும் என்று நினைத்திருந்தால் சண்முகம் எப்போதோ ஒரு நல்ல வீட்டை கட்டி இருக்கலாம். ஆனால் பிள்ளையுடன் அக்கா கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார். அதற்கு வள்ளியும் தடையேதும் சொல்லாமல் தன்னால் முடிந்த உதவிகளை எல்லா வழிகளிலும் செய்தாள். மாதத்துக்கு ஒரு முறையாவது தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு அக்காவை போய் பார்க்காமல் இருக்க மாட்டார் சண்முகம். சங்கரிக்கு தன் பெரிய தம்பியையும் அவருடைய மனைவியையும் அடியோடு பிடிக்காது. அவர் கணவர் இறந்தபோது பெயருக்காக ஒரு நாள் வந்து போனதோடு சரி. அதன் பிறகு கூட பிறந்தவள் என்று பச்சாதாபத்திற்காக கூட அந்த பக்கம் எட்டி பார்த்தது இல்லை. அக்கா ஒற்றை மகனை வைத்துக்கொண்டு என்ன செய்வாள் என்று அவர்கள் துளி கூட யோசித்ததில்லை. தம்பியும் மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னை திரும்பி கூட பார்ப்பதில்லை என்பதால் பெரிய தம்பி வீட்டுக்கு போகவே மாட்டார் சங்கரி. ஆனால் சண்முகம் வள்ளியும் இறந்து மாலதி பெரிய தம்பி வீட்டில் வந்து இருக்க தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மாலதிக்காக அங்கு வந்து போய்கொண்டிருந்தார் சங்கரி. மாலதி டிகிரி முடித்ததும் அவள் தன் பெரிய தம்பி வீட்டில் படும் கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினார். மாலதியை தன் மகன் ரஞ்சித்துக்கு திருமணம் செய்த முடிவெடுத்தார்.
தன்னுடைய விருப்பத்தை மகனிடம் சொல்ல அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டான் ரஞ்சித். மாலதியை திருமணம் செய்து கொண்டால் தான் குடியிருக்கும் இந்த வீட்டையும் ஊரில் இருக்கும் நிலத்தையும் உன் பெயருக்கு எழுதி வைப்பேன் என்று மிரட்டி திருமணத்தை நடத்தி வைத்தார் சங்கரி. வெளியில் வண்டி சத்தம் கேட்க தன் நினைவலைகளிலிருந்து வெளியே வந்தாள் மாலதி. கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். பீரோவை திறந்தவள் ஒரு சிறிய பையில் தன்னுடைய சில துணிகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். முதல் நாள் பள்ளிக்கு வந்தபோது அம்மா அப்பா வாங்கி கொடுத்திருந்த பர்ஸை மறக்காமல் எடுத்துக்கொண்டாள். எனக்கு நல்லது செய்வதற்காக அத்தை இப்படி செய்திருக்க வேண்டாம். பேசாமல் எங்காவது ஒரு வேலை வாங்கி கொடுத்திருந்தால் கூட என் வாழ்க்கை நன்றாக ஓடிக்கொண்டிருந்திருக்கும். வருத்தத்துடன் யோசித்து கொண்டே பையுடன் அவள் வெளியே வரவும் ரஞ்சித் இரவு உணவு பார்சலுடன் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. கையில் பையுடன் இருந்த மாலதியை ஏற இறங்க பார்த்தான் ரஞ்சித். எங்க கிளம்பிட்ட என்று கேட்க பதில் சொல்லாமல் நின்றாள் மாலதி. நான் தான் ஹியரிங் முடியும் வரை இங்கேயே இருக்கலாம்னு சொன்னேனே, அதுக்குள்ள ஏன் கிளம்பிட்ட? ரஞ்சித் கேட்க வெளிப்பட்ட விம்மலை அடக்கி கொண்டு பேசினாள் மாலதி. எப்படியும் நான் வெளியே போய்த்தானே ஆகணும். இன்னைக்கு போனா என்ன, நாளைக்கு போனா என்ன, பரவாயில்லை, நான் கிளம்புறேன். மாலதி கிளம்ப ஒரு நிமிஷம் நில் என்றான் ரஞ்சித். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். எங்க போக போற? உன் பெரியப்பா வீட்டுக்கு தானே, நானே ஆட்டோ புக் பண்ணி தரட்டுமா என்றான். இல்லை இல்லை, நானே போய்க்கிறேன். ஹியரிங் அன்னைக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கோர்ட்டுக்கு வந்துடுறேன். மாலதி கிளம்ப அவளை தடுப்பது போல அவள் முன் வந்து நின்றான் ரஞ்சித். மாலதிக்குள் ஒரு நம்பிக்கை விதை துளிர்விட்டது. நின்ற விழிகளை உயர்த்தி என்ன என்பது போல பார்க்க பாக்கெட்டில் இருந்த பர்ஸை எடுத்து அதிலிருந்து சில நோட்டுகளை உருவினான். இந்தா செலவுக்கு வச்சுக்க. அவன் நீட்ட அதை மறுத்துவிட்டு நீர் நிறைந்த விழிகளை தாழ்த்தி கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் மாலதி. வீட்டை விட்டு வெளியே வந்தவளுக்கு அடுத்து எங்கே போவது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. படிக்கும் வரை படிப்பு, வீட்டு வேலை என்று இருந்தது. அவளுக்கு என்று தோழிகள் கூட யாரும் இல்லை. படிப்பு முடிந்ததும் திருமணம் முடிந்ததால் வேலைக்கும் போனதில்லை. இந்த உலகத்தில் அவளுக்கென்று இருக்கும் ஒரே இடம் பெரியப்பா வீடு மட்டும்தான். ஆனால் அங்கு போவதற்கு அவளுக்கு வெகு பயமாக இருந்தது. ராகினி முதல் பிரசவத்திற்காக இங்கு வந்தபோது மாலதியை எல்லோரும் சேர்ந்து ஆட்டி படைத்து விட்டார்கள். வீட்டு வேலை, குழந்தையை கவனித்துக் கொள்வது, பார்க்க வருபவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது என்று அவளுக்கு மூச்சு கூட விட முடிந்ததில்லை. ஆனால் அதை விட்டால் அவளுக்கு வேறு வழியும் இல்லை. வேலை ஒன்று இருந்தாலாவது வெளியில் எங்காவது தைரியமாக தங்கலாம். 1 வருடமாக ஒரு வீட்டில் இருக்கிறோம். தான் வெளியே வந்த பிறகு அவனும் தனிமையில் இருப்பான். தன்னை அழைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம் முடிவு செய்த மாலதி அவர்கள் வீட்டிலிருந்து 2 வீடு தள்ளியிருந்த மரத்தடியில் வந்து நின்றாள். எப்படியும் தன் கணவன் தன்னை அழைப்பான் என்ற நம்பிக்கையில் செல்போனையே பார்த்து கொண்டிருந்தாள். நொடிகள் நிமிடங்களாகி நிமிடங்கள் மணிகள் ஆனது. முழுதாக 3 மணி நேரம் கால் கடுக்க காத்திருந்தாள். நன்றாக இருட்ட ஆரம்பித்தது. கையில் இருந்த போனில் ஒரு சின்ன அதிர்வு கூட இல்லை. அவ்வளவுதானா? எல்லாம் முடிந்து விட்டதா? விரக்தியுடன் நிமிர்ந்த மாலதியின் நெஞ்சு அதிர்ந்து போனது. அவள் எதிரே நடந்த காட்சியை பார்த்து அவளால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. காலடியில் பூமி நழுவ ஆரம்பித்தது. இதன் 2ஆம் பாகம் திங்கட்கிழமை தொடரும். நன்றி, வணக்கம்.